ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் 12th ஸ்டாண்டர்ட் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கான ஃபிசிக்ஸ் கொஷின் பேப்பர் தான் வந்து பார்க்க போகிறோம். இது ஒரு மாடல் கொஷின் தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸை படிக்கும்போது 200% இதுவே உங்களுக்கு வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கான கொஷின்ஸாக வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த கொஷின்ஸை விடாமல் படிச்சுட்டு போங்க. நீங்கள் படிக்காமல் போயிட்டீங்கன்னா நீங்கள் தான் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியலன்னு வருத்தப்படுவீங்க. ஸோ திங்க் பண்ணி எல்லா கொஷின்ஸுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஒன்று இருக்கும். அது நம்ம சேனல் தான். அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய அப்டேட்ஸு, நோட்ஸு, ஆன்சர் கீ, கொஷின் பேப்பர் சம்மந்தமான தகவல்கள் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ 12th ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்டாக இது இருக்குது. நம்ம மேற்கொண்டு பார்த்தோம்னா இப்போ ஹையர் ஸ்டடீஸ் படிக்கும்போது ஃபிசிக்ஸ் வந்து நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறோம்னா ரொம்ப இதெல்லாம் நம்ம நல்லா கோர் சப்ஜெக்டாக படிக்க வேண்டியது அவசியம். மார்க் வந்து நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட்டில் அதிகமாக எடுக்கும்போது தான் நம்மளுடைய அந்த கட் ஆஃபும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் ஃபிசிக்ஸ் வந்து நல்லா படிக்கணுன்றதால நல்லா நீங்கள் படிங்க. அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த 1 மார்க்லேயே நம்ம அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கு அதெல்லாம் நம்ம எழுதுறதை விட 1 மார்க்கில் ஈஸியாக வந்து மார்க் எடுக்கலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க் நல்லா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். நல்லா தெரியுதா பாருங்கள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த 1 மார்க்கெல்லாம். இந்த 1 மார்க்குக்கெல்லாம் நீங்கள் வந்து ஆன்சர் வந்து படிக்கணும். ஸோ இப்போ செகண்ட் கொஷின் பாருங்கள். தென் வந்து தேர்ட் கொஷின் பாருங்கள். இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் புக் பேக்கில் தான் இருக்குது. 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் கொஷின் அது புக் பேக்கில் தான் இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு சில கொஷின்ஸ் வந்து இன்னொரு புக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஃபார்முலா வந்து கேட்டிருக்கலாம். ஆர் உங்களுக்கு வந்து டெரிவேஷன் ரிலேட்டடாகவும் கேட்டிருக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ் மாதிரி போடுறீங்க அப்படின்னாலும் கேட்கலாம். ஆனால் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா ஸ்கூல் புக் பேக்லேயும் பாக்ஸ் கண்டென்ட்லேயும் தான் இருக்கும். அதனால் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக 5th கொஷின் பாருங்கள். Which of the following electromagnetic radiations is used for viewing object through fog? அப்போ இந்த இது மாதிரி கேட்குறாங்களே, ஈஸியாக தான் நம்ம போடலாம். தென் இப்போ பாருங்கள் 5th கொஷின், 6th கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் 7th கொஷின், த டிரான்ஸ்வர்ஸ் நேச்சர்ஸ் ஆஃப் லைட் இஸ் ஷோன் இன் என்ன? அது கேட்குறாங்களே, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 8th கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா சம் கேட்குறாங்க, நம்ம போட முடியாது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அது ரொம்ப ஈஸி. ஃபார்முலா மாதிரி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா போட்டலாம். எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. எதுவுமே அவுட் ஆஃப் சிலபஸ் இல்லை. ஸோ ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் படிச்சிடலாம். அதாவது உங்களுக்கு ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன யூனிட்ஸ் இருக்கோ அந்த யூனிட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா 1 மார்க்குமே ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கிறத படிச்சுக்கோங்க. அதுதான் வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. ஏதாவது 1-2 தான் ஸ்கூல் புக்குள்ளேருந்து நம்ம கேட்பாங்க. இப்போ பாருங்கள் 9th கொஷின், 10th கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 10th கொஷின் பாருங்கள், 1 curie இஸ் ஈக்குவல் டு எத்தனை இது மாதிரி கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. தென் 11th கொஷின் பாருங்கள், த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஆஃப் 3 MHz to MHz 30 MHz இஸ் யூஸ்டு ஃபார் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? த டெக்னாலஜி யூஸ்டு ஃபார் ஸ்டாப்பிங் the brain from processing pain is என்ன? the resistancy value of conductors lies between எது வரைக்கும் இருக்கும்? அதெல்லாம் ஃபார்முலா மாதிரி படித்து வச்சுக்கோங்க. தென் பாருங்கள் 14வது 15வது கொஷின், the half life period of carbon 14 is என்ன? the formula for current reduction factor of the galvanometer வந்து என்ன? ஸோ இதெல்லாம் கேட்குறாங்க இல்லையா? ரொம்ப ஈஸியாக அதை வந்து நம்ம அப்ரோச் பண்ணிடலாம். எல்லா கொஷின்ஸுமே 1 மார்க் ஈஸி தான். நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது மாட்டாமலாம் போயிடாது. நல்லா படிச்சுக்கோங்க. 1 மார்க்கு இம்பார்ட்டண்ட் வந்து 1 மார்க் தான். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சென்டம் வந்து அங்கே தான் மிஸ் ஆகும். 1 மார்க்கில் மிஸ் பண்ணும்போது சென்டம் வந்து 98 99 வந்து நின்றுடுவாங்க. அது மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. தென் பார்ட் 2 பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணணுன்னா 6 கொஷினுக்கு வந்து 2 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். 6 கொஷின் எழுதணும். அதில் வந்து 18வது கொஷின் வந்து உங்களுக்கு கம்பல்சரி. என்ன சொல்லியிருக்காங்க? an ideal transformer has 460 and 40,000 என்ன சொல்லியிருக்காங்கன்னா 40,000 turns in the primary and secondary coils respectively. Find the voltage developed across the secondary if the transformer is connected to a 230 வோல்டேஜ் ஏசி மெயின்ஸில் வந்து, அதாவது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு அந்த மெயின்ஸில் வந்து கனெக்ட் பண்ணி தான் எப்படி இருக்கும்? சம்மு தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் கம்பல்சரி சம்மு தான் இருக்கும். இப்போ நீங்கள் 2 மார்க்கெல்லாம் வந்து நிறைய படிக்கிறத விடவும் சம்மெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து மார்க் எடுத்துலாம். அதனால் அதை நீங்கள் எழுதிக்கோங்க. கம்பல்சரி எழுதிட்டு மீதி இருக்கிறதுல 5 எழுதணும். ஆனால் நீங்கள் படிக்கும்போது ஒவ்வொரு கொஷினும் சாய்ஸ் ரொம்ப படிச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். வாட் இஸ் போலரைசேஷன், டிஃப்ரென்ஷியேட் எலக்ட்ரிக் பவர் அண்ட் எலக்ட்ரிக் எனர்ஜி, ஒய்ஆர் இஎம் வேவ்ஸ் நான் மெக்கானிக்கல். அப்புறம் 20வது கொஷின் பாருங்கள், வாட் இஸ் ராலேஸ் ஸ்கேட்டரிங். 21 கொஷின் பாருங்கள், ஸ்டேட் ஹைஜன்ஸ் பிரின்சிபல். 22 பாருங்கள், வாட் இஸ் சர்ஃபேஸ் பேரியர். 23 பாருங்கள், கேல்குலேட் த ரேடியஸ். அதுக்கு உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். அதுக்கு R0 உடைய வேல்யூ வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த ரேடியஸு.
இப்போ வாட் ஆர் பிளாக் ஹோல்ஸு இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு டைம் ஷோ பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணி கூட நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 2 மார்க்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. தென் அது எழுதி முடிச்சதுக்கப்புறம் பார்ட் 3 வந்தீங்கன்னா 6 3 மார்க் நீங்கள் எழுதணும். அதில் 27 கொஸ்டின் வந்து உங்களுக்கு கம்பல்சரி. எ காயில் ஆஃப் எ டேன்ஜென்ட் கால்வனோமீட்டரோட டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதோட டர்ன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிஸ் ஃபீல்டும் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா கால்குலேட் த கரண்ட் விச் கிவன் எ டெஃப்ளெக்ஷன் ஆஃப் 60 டிகிரி. அதில் வந்து உங்களுக்கு கரண்ட்டை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் 3 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். ஆனால் எல்லாமே நீங்கள் சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. அப்டேட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் த parallel plate capacitors, differentiate Joule heating effect and Belder effect, mention the various energy losses in transformer, write down the properties of electromagnetic waves, obtain the equations for apparent depth, discuss about Nicol prism, calculate the cutoff wavelength and cutoff frequency of X-rays from an X-ray tube of accelerating potential. அது வந்து நீங்கள் எழுதணும். ஸ்டேட் த ப்ரூவ் டி மோர்கன்ஸ் தேரம் அதெல்லாம் படிச்சுக்கோங்க. இன்னொரு டைம் ஷோ பண்ணுற கூட பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பார்க்கும்போது நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. பார்க்கும்போது இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்களா இல்லை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோமா, ஏதாவது பெண்டிங் விட்டுருக்கோமா, டவுட் இருக்கான்னு நீங்கள் வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு வந்து கொஞ்சம் நாள் தான் இருக்குது. பார்ட் 4 பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து 5 மார்க் நீங்கள் எழுதணும். ஸோ இதிலேயே வந்து ஏதர் ஆர் ஆப்ஷன் தானே இருக்குது. அப்போ ஈஸியாக இருக்கக்கூடிய 5 மார்க் மட்டும் படிச்சுட்டு போகலான்னு நினைக்காதீங்க. எப்போயுமே நீங்கள் அந்த தப்பு பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட எப்பவுமே ஒரு கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்கன்னா அந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே நமக்கு ஃபஸ்ட்டு தெரியுதா, நம்ம அப்ரோச் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அதனால் நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே வந்து அப்ரோச் பண்ணணும், எல்லா கொஷினுமே படிச்சிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமில் ஏதாவது டஃப்பாக ஒரு கொஷின் கேட்குறாங்கனாலும் ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நீங்கள் எழுத முடியும். இங்கேயே நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுறீங்கன்னா சாய்ஸ் விட்டு படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா அங்கே வந்து அந்த கொஷின் கேட்கலன்னா நீங்கள் தான் எழுதுறதுக்கு கஷ்டப்படுவீங்க. ஸோ ஒவ்வொன்றும் நோட் பண்ணிக்கோங்க. நல்லா இன்டெப்த்தாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் 34 கொஷின் பாருங்கள். டிரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல் அண்ட் டிஸ்கஸ் த ஸ்பெஷல் கேசஸ். ஆர் நீங்கள் என்ன பண்ணலான்னா டிரைவ் த ஈக்குவேஷன்ஸ் ஃபார் ஆங்கிள் ஆஃப் டிவிஷன் ப்ரொடியூஸ்டு பை எ ப்ரிசம் அண்டு த சப்டைன் த ஈக்குவேஷன் ஃபார் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஆஃப் த ப்ரிசம். 35 பாருங்கள். அப்டைன் த கண்டிஷன் ஃபார் பிரிட்ஜ் பேலன்ஸ் இன் வெயிட்ஸ்டோன் பிரிட்ஜ். தென் பி பாருங்கள். அது எழுதலைன்னா டிஸ்கஸ் அபவுட் சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அண்ட் அப்டைன் ஈக்குவேஷன் ஃபார் மேக்னிஃபிகேஷன். 36 பாருங்கள். டிடியூஸ் த ரிலேஷன் ஃபார் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் எ பாயிண்ட் டியூ டு அன் இன்ஃபினிட்டி லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் கேரிங் கரண்ட் யூஸிங் பயோட் சவன்ட் லா. அதுக்கப்புறம் பாருங்கள். டிஸ்கிரைப் ப்ரீஃப்லி டேவிட்சன் ஜெர்மனி எக்ஸ்பெரிமெண்ட் விச் டிமான்ஸ்ட்ரேட்டட் த வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான்ஸு. 37 பாருங்கள். ஷோ மேத்தமெட்டிக்கலி தட் த ரொட்டேஷன் ஆஃப் எ காயில் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓவர் ஒன் ரொட்டேஷன் indexes an alternative EMF of one cycle, or describe the working of nuclear reaction with a block diagram. இப்போ பாருங்கள் 38 பாருங்கள். ரைட் டவுன் அ மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்மு. 38 பாருங்கள். எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் எ ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு டைம் கூட உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். 5 மார்க் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் ஷுட் பி மார்க் எவாலுவேட்டட். அதனால் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கோர் சப்ஜெக்ட்ன்றதால டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட் நல்லா இன்னும் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுங்கள். சென்டம் எடுக்க பாருங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.